ஏன் கிருபையை பற்றி படிக்க வேண்டும்? இரண்டாவது, இது கிருபையின் காலம். இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை, போதகர்களின் பிரச்சனை என்னவென்றால் காலங்களை குறித்த அறிவில்லாதிருப்பது தான். பைபிள் ஒரு வசனத்தை எடுக்கிறாங்க, எடுத்து இந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்படி செய்யலைன்னா இப்படி அடி விழுவுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. உடனே நம்மளும் என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், பைபிள் சொல்லுதில்ல, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அது செய்யலைன்னா இதுதான் சொல்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி கேட்க மறந்துடுறோம். என்ன கேள்வி? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டை விட்டு வெளியே போவது சட்டப்படி குற்றமா குற்றம் இல்லையா? ஒரு மனுஷன் வீட்டிலேருந்து வெளியே போகிறது குற்றமா இல்லையா? குற்றமா? வருஷம் ஃபுல்லாக வெளியே தானங்க போயிட்டு இருந்தீங்க. இப்போ என் கொஸ்டின்னு, வீட்டை விட்டு வெளியே போகிறது குற்றமான்னு கேட்டால் எப்போன்னு கேட்கணும் நீங்கள். எப்போ சார்? கொரோனா வந்த டைமா வர்றதுக்கு முன்னாடியா? வர்றதுக்கு முன்னாடி வந்த டைம் அது தப்பு, அது போயிடுச்சுன்னா அதே வேலை தப்பு இல்லை. காலம் மாறும்போது சட்டம் மாறுகிறது. இந்த காலத்தை குறித்த அறிவு இல்லாதனால இவங்க சட்டத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் இருக்கலன்னு மக்களும் பயந்துடுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் காலங்களை தெளிவாக புரிஞ்சு இந்த காலத்திற்கு இந்த சட்டம்ன்ற புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பைபிளில் இருக்குன்னு டக்குன்னு பயந்துட மாட்டீங்க. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஹெல்மெட் போடுவது சரியா தவறா? எப்பன்னு கேளுங்க திரும்ப அதையும். அது முக்கியம். சட்டம் இருக்கும்போது போடலைன்னா தப்பு, சட்டம் இல்லாதப்ப சட்டத்தை எடுத்துட்டாங்க, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போடலன்னா தப்பு கிடையாது. இப்போ உங்களுடைய பிரச்சனை என்னென்னா, பிரமாணம் இருந்தபோது அது வேலிடாக தான் இருந்துச்சு. ஆனால் பிரமாணத்தை தேவன் முடித்த பிறகு அதுக்கான பவர் போயிருச்சு. ஆனால் அதை காட்டி இன்றைக்கி குழப்பத்தில் இருக்காங்க. இதுதான் பரிசேயர்களுக்கு இருந்த விஷயம். இப்போ இன்றைக்கி நம்ம காலங்களை படிக்க போகிறோம். ஆதாம் தோன்றுனதுலேருந்து 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தை 7 காலங்களாக பிரிக்கிறாங்க. இந்த 7 காலங்களுக்கான சட்டங்களும் வேற. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ட்ரெஸ்ஸு போடாமல் போகிறது ரைட்டாக தப்பா? இப்போ தெளிவாக இருக்கிறீங்க நீங்கள். இல்லை கேட்கலாம், எப்போன்னு நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டால் ரைட்டுன்றீங்க, ஆனால் ஏதேனில் ட்ரெஸ்ஸு போட்டது தான் தப்பு. அவன் பாவி ஆயிட்டான்றாரு. ஏதேனில் ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருந்தது ரைட்டு. இப்போ லேவியராகமம் எழுதுகிறாரு, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ பலிபீடத்தின் மேல் ஏறாதிருப்பாயாகன்றாரு. அங்கே ட்ரெஸ்ஸு இல்லைன்னா தப்பு. பாம்பு புத்தில் கை விடலாமா விடக்கூடாதா? ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது, நீ புத்தில் விடலாம். ஒரு சிறுவன் பாம்பு புத்தில் கை விடுவான், நீ விடுங்க. நீங்கள் போய் ஊழியக்கார்ட்ட சொல்லுங்கள், அது 1000 வருஷம் அரசாச்சு தம்பி. அது மட்டும் உனக்கு காலம் தெரியுது தனியாக. அப்போ எதிர்காலம் எதுன்னு பிரிக்க தெரிஞ்ச உனக்கு கடந்த காலம் எதுவும் பிரிக்க தெரியலையே. ஸோ காலங்களை குறித்த அறிவு இல்லாதது தான் கிருபையின் காலத்தில் போய் நியாயப்பிரமாணத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு நியமத்தை சொல்லுகிறது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8:6. எல்லா காரியத்துக்கும் எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் அந்த ஆக்டை எப்படி பார்க்கணுமா? எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. காலமும் நியமமும் உண்டு. எந்த காரியத்தை எடுத்தாலும் அது எந்த காலம், என்ன நியமம், எல்லாத்துக்குமே காலமும் நியமமும் இருக்குது. நியமம்னா என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது அதுக்கான க்ரீக் வேர்டு மிஷ்பா.
அதாவது ஜட்ஜ்மெண்ட், ஹீப்ரூல அதுக்கு பேர். எல்லா காரியத்திற்கும் அந்த காலத்திற்கேற்ற ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கான். அப்போ காலம் மாற மாற நியமம் மாறுகிறது. எபேசியர் 1:9 இதே வார்த்தை சொல்லு. எபேசியர் 1:9, பிரசங்கி 8:6. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. விளங்கும் நியமத்தின்படி. பார்த்தீங்களா, காலம் நியமம். தேவன் ஜட்ஜ்மெண்ட்டை ஒவ்வொரு காலத்துக்கும் வேற வேற ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறாரு. வேற வேற லாவே வேற வேற லா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன லா ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த காலத்தை பற்றி அறிவு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போவே இந்த பரிசேயர்களுக்கு இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சிருச்சுடான்றாரு. இவன் சொல்கிறான், எப்படி நீ நியாயத்தை பிரமாணத்தை எதிர்த்து பேசலாம், மோசேன் பிரமாணத்தை எதிர்த்து பேசலாம்? அதனால் உடனே அவன் என்ன, அது எலியா வரும்போது தான்டா இதாகன்றான். எலியா வந்துட்டான். யார்? யோவான் சானங்க. உடனே இயேசுவை சிலுவையில் அறைய போகிறான். நியாயப்பிரமாணம் முடிஞ்சுன்னு எப்படி சொன்னான்? அப்போ தான் இயேசு திட்டுறாரு அவங்கள பார்த்து. லூக்கா 12:56 வாசிங்க. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. வானத்தை பார்த்து சொல்கிற மழை வரப்போகுது, பூமியை பார்த்து சொல்கிற இது இப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிற, இதெல்லாம் நிதானிக்க தெரியுது. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? இந்த காலத்தை நிதானிக்க தெரியலையப்பா உனக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நிதானிக்க முடியுது? இந்த காலம் அவனுக்கு தெரில. அதனால தான் பிரமாணத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார் பாருங்கள், எசேக்கியாவின் காலத்திலே மக்கள் பாவங்களை அறிக்கை செய்து என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்படின்னாலே என்னப்பா காலத்தை உனக்கு நிதானிக்க தெரியல. தட்ஸ் அ திங். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு நியமம் உண்டு. கிருபை ஏன் பேசுகிறோம்னா, காலத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கிருபையை ஸ்ட்ராங்காக பேச முடியும். அவங்க பேசுகிறது எந்த காலம்ன்றதை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். ஸோ காலங்களை பற்றி பார்ப்போமா? ஆதியாகமத்திலிருந்து ஒரு 7 காலம் பார்ப்போம். 7 காலத்துக்கு 7 நியமம் இருந்துச்சு, அதையும் பார்த்துருவோம். அதாவது ஏஜஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற காலம், இன்சைடு ஈடன். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். என்றார். அவனுக்கான வேலையை கொடுத்துட்டாரு, அவனுக்கான பொசிஷனை கொடுத்தார். 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகள் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். 2:15, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் அவங்க வெட்கப்படலை சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களுடைய மைண்டே அது ஒரு இன்னசென்ட் ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ். அந்த காலமே அறியாமையின் காலம் அல்லது கலங்கமற்ற காலம். முதல் காலத்துக்கு பேர் என்ன? கலங்கமற்ற காலம், அறியாமையின் காலம். ஸோ அப்போ they were permitted to be naked. அந்த மைண்ட் இருந்தால், அப்படி இருந்தால் ஒன்றுமே தெரியாது.
நீங்கள் கிருபையை வந்து மனுஷன் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம் நேக்கடாக இருந்தான்னா அவன் மைண்டு வேறு மாதிரி இருக்குது. கிருபை அப்படித்தான். நீங்கள் நியாயப்பிரமாண அறிவையும் கிருபையோட சத்தியத்தையும் எடுத்திங்கன்னா தான் குழப்பமாகுது. அப்போ பாவம் செய்யலாமா அப்படின்ற கேள்வி ஏன் வருதுன்னா, அவன் இந்த மைண்டுக்கே வரல. அந்த மைண்டும் இந்த சத்தியமும் கேட்குறான். ஒன்று நீ மைண்டும் கிரேஸுக்கு வந்துடணும், சத்தியத்தையும் நீ கிரேஸில் எடுத்துக்கலாம். மைண்டை பிரமாணத்தோட மைண்டில் வச்சுக்கிட்டு சத்தியத்தை வந்து கிருபையின் சத்தியத்தை எடுக்க முடியாது. இப்போ இவங்களோட மைண்டு பழத்தை புசிக்கலை, நன்மை தீமையே தெரியாது. அவன் தேவன் மாதிரி இருந்தான். ஹவு காட் இஸ் லிபரல் காட் பாருங்கள். லிபர்ட்டின்ற வேர்டு கடவுளுக்கே சொந்தமானது. மனிதனுடைய மனது கரைபடாத வரைக்கும் தேவனோடு அவன் அவ்வளவு ஃப்ரீயாக இருக்க முடியுது. இப்போ மனுஷனுக்கு ஒரே ஒரு நியமம் தான் இருந்துச்சு. நியமம்னா என்ன? சட்டம், ஒரே ஒரு சட்டம் தான் இருந்துச்சு. அது என்னென்னா 2:15-16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆமென். ஆதியாம் 2:15-16. ஒரே நியமம் என்ன? பழத்தை புசிக்காத. சரி, நீங்கள் பைபிளில் இருக்க வசனத்தெல்லாம் வந்து நீங்கள் கீழ்ப்படுறீங்க, எதையாச்சும் எடுத்து எங்கே இருந்தாலும் கீழ்ப்படினா, அப்போ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாது. இல்லை, ஃப்ரூட் தெரப்பிலாம் எடுக்கிற ஆள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடவே கூடாது. லிட்ரலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் வந்து காலத்தை கரெக்டாக செப்பரேட் பண்ணுறீங்களே சார், அதுக்கு மீனிங் வேறு, அதுக்கு அது வேறு சார், இது வேறு சார். அப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி பாருங்கள். இதை புசிச்சா சாகவே சாவாய். நிறைய பேர் சொன்னாங்க ஆவிக்குரிய மரணம், அது ஒரு பெரிய கதை, அது சரீர மரணத்தை சொல்லலை அப்படின்னா அப்புறம் ஏன் செத்தார் அவர்? இல்லை, ஆவி செத்தாலே சரீரம் செத்துரும் சார். சரி, அப்போ ஏசு இதை புசிக்கும் நாளில் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பீர்கள்னார்ல, அது ஆவிக்குரியது சார். சரி, அப்போ ஆவி செத்தா சரீரம் செத்துரும்னா, ஆவி உயிரோடு இருந்துச்சுன்னா சரீரம் உயிரோடு தானே இருக்கணும். நெகட்டிவ் வந்து ஆவியிலேருந்து பாடிக்கு போயிருதான், பாசிட்டிவாக ஆவியிலேருந்து பாடிக்கு வரணும்ல சார். இல்லை, அது ஆவிக்கு மட்டும்தான், இதுவும் ஆவிக்கு மட்டும்தான். அப்போ அது ஆவி மட்டும் செத்துருக்கணும், மனுஷன் உயிரோடு இருந்திருக்கணும் இன்றைக்கி வரைக்கும். சரீரத்தை அது பாதிச்சிச்சுல. சரி, அது கிருபையும் சாகாமையும், அதில் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? காலங்களும் நியமங்களும். இந்த காலம் கலங்கமற்ற காலம். இங்கே கொடுக்கப்பட்ட நியமம் ஒன்றே ஒன்று தான். கொலை செய்யாதிருப்பாய, பொய் சொல்லாதிருப்பாய, மோகபாவம் எதுவுமே ஒன்று கிடையாது. ஒரே நியமம், பழத்தை சாப்பிடாது. சாப்பிட்டானா சொன்ன மாதிரி சாப்பிடாதன்னு பிரதமர் சாப்பிட்ருக்கான். சாப்பிட்ட உடனே ஆதியாம் 3:7 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டது. கான்சிக்வன்சஸ். கண்கள், இங்கே பாருங்க, ஒரு யுகம் முடியுது, அதான் பேச வரேன். இந்த யுகம் முடிஞ்ச உடனே அப்படியே லா மாறும் பாருங்க, அதுதான் பேச வரேன். கண்கள் திறக்கப்பட்டதுன்னா கண் இல்லை, அவன் மனசாட்சி திறந்துருச்சு. மனசாட்சி திறந்துருச்சுன்னா அடுத்த யுகத்துக்கு பேர் என்ன? டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், அடுத்த டோரை திறந்துட்டா, இனி அடுத்த யுகம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்த லா வந்தால் எந்த பேஸில் தான் கொடுக்கணும் சொல்லுங்கள்? மனசாட்சியின் பிரகாரம் கொடுக்கணும். அதனால தான் நோவா காலத்தில் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு பொல்லாததென்று கண்டு, அடுத்து ஃபுல்லாக எதை கனெக்ட் பண்ணுறாரு சொல்லுங்கள்? இருதயம். அதுக்கு முன்னாடி இருதயத்துக்கே போல அவர். ஏன்னா பழம் சாப்பிடாதனால கான்சியஸ் ஒன்றே கிடையாது. அந்த கான்சியன் வந்து டோட்டலாகவே வந்து அவனுக்கு கான்சியன்ஸ்னு ஒன்றே இல்லை.
அது எப்படின்னா மனசாட்சின்றதே அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி காட் கான்சியஸ் அப்படி தான் இருந்தான். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம், அவன் செஞ்ச தப்பு, ஒரு அணுகுண்டாவை அவன் திறந்து விட்டுட்டான். அது மிக வீரியமாக அவனை தாக்குது. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், போனா குத்தம், வந்தா குத்தம். அந்த மனசாட்சி நைட் அண்டே அவனை தாக்குது. இவனால் அந்த பாம்போட போராட முடியல. ஸோ கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர் இருவர் கண்கள் திறந்தவுடனே அவர் நிர்வாணிகள் என்று அறிந்து they started working according to their conscience. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? அத்தியலையே அடுத்து பிதாவாய தேவன் வராருல, வந்தவுடனே நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு, ஆமாங்கன்னு அவன் சொல்லலை, இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலை எடுத்து மூடுறாரு. எதுக்கு மூடணும்? நிர்வாணமாக இருக்கிறதுக்கு தானே படைச்சாரு. இனி இந்த ஸ்டேட்டில் ஒர்க் ஆகாது. கான்சியஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, கான்சியன்ஸு. ஸோ இவனுடைய மனசாட்சி ஓப்பன் ஆன பிறகு இனிமேல் நானே இவன் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யணும், நானே வேலை பார்க்கணுன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்க்குறான், அவன் அடிக்கப்பட்டு அந்த தோலுடைய தரிக்கிறாரு. அப்போயே மைண்டில் கான்சியஸில் சப்கான்சியஸில் போய் ஒன்று உட்காருது. என்னென்னா, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டால் நம்ம நிர்வாணம் மூடிடும் அப்படின்னு என் மைண்டில் எங்கேயோ போய் உட்காந்துருச்சு. ஏன்னா கான்சியன்ஸ் ஓப்பன் ஆன உடனே கான்சியன்ஸ்லேருந்து அடிக்கிறார் அவனை. கடவுளோட திட்டம் நன்மை தீமை இவன் அறியக்கூடாது என்பது அல்ல. அது அப்போ அறியக்கூடாது. ஆதாம் ஏவாள்கிட்ட ஜீவன் இருந்துச்சு, ஆனால் ஜீவன் பரிபூரணப்படலை. பிதாவாகிய தேவனுடைய முழு பெர்ஃபெக்ஷனுக்கு வரல. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீவ விருட்சத்தின் சாயல் வந்ததுக்கப்புறம் அவன் நன்மை தீமைக்கு வந்திருந்தானா சிக்கலே கிடையாது. அவன் நேர நன்மை தீமைக்கு போயிட்டான். உங்கள் வீட்டு பையன் இருக்கிறான், நீங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு பிளேடை வச்சுருக்கீங்க. அந்த பிளேடை அவன் தொட்டான்னா என்ன ஆயிரும்? கையை வெட்டிடும். ஆனால் அவனே 20 வருஷம் கழித்து 20 இயர்ஸாக இருக்கும்போது அந்த பிளேடை ஹேண்டில் பண்ணவனால் முடியும். ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? 4 வயசுலேயே பிளேடை கையில் எடுத்துட்டான். விளைவு உடம்பு கிட்டம்பெல்லாம் கிழிச்செறிஞ்சிருச்சு. அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கெட்ட விருட்சமே கிடையாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுது, தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாய் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மெசேஜஸில், கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மருந்து, ஒரு மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது, அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகமாயிரும். அதே மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலை சுற்றி வாந்தி உங்கள் லோ பிபி என்னென்னமோ ஆயிரும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் என்ன நீ மாத்திரையை கொடுத்த ஆளை காலி பண்ணிடுவோம் போல நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் சரியான மாத்திரையான கொடுத்தேன். நீ எப்போ சாப்பிட்டீங்க? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்களா? இல்லை நேராக நன்மை தீமை சார்? நேராக சாப்பிட்டேன் சார். அங்கே தான் சார் சிக்கலாகி வச்சுட்டேன். ஸோ மனிதன் இம்மெச்சூர்டான டைமில் இதுக்கு வந்தனால நன்மை தீமை என்கிற ஒரு மனசாட்சி ஓப்பன் ஆகி போச்சு. ஓப்பன் ஆன உடனே அப்படியே ஏதேன் தோட்டத்தோடைய லாவை அப்படியே வைண்டப் பண்ணிவிட்டு தேவன் அடுத்த லாவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தம்பி உன் மனசாட்சி வந்துருச்சுல, மனசாட்சி பண்ணி வாழணும்னு முடிவார். 2வது காலத்துக்கு பேர் என்ன? மனசாட்சியின் காலம். எங்கேருந்து ஆரம்பமாகுது? இது ஏதேனுக்கு வெளியில். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அது உண்மைதான். ஜேர்னலிசத்தில் என்ன சொல்லுவாங்க? பொய் டேஞ்சர் கிடையாது, பாதி உண்மை தான் ரொம்ப டேஞ்சர்னு வாங்க. பிசாசு பொய் சொல்லலை, பாதி உண்மை சொன்னான். பாதி உண்மை என்ன? கண்ணு திறக்கும். ஆனால் திறந்தா எப்படி இருக்குன்ற சொல்லாமே.
ஒரு பாம்பை திறந்து விட்டாங்க. இப்போ அது எந்திரிச்சு வந்து உக்கிர தாண்டம் ஆடிட்டுருக்கு, அடித்து தூக்குற லெவலில் இருக்குது. இதுதான் வந்து அவனுடைய கான்சியஸ் ஓப்பன், கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்போ என் கேள்வி, அவன் திறக்கப்படும் சொன்னானா? அடுத்த வருஷம் திறக்கப்பட்டதுன்னு இருக்கா? அப்புறம் எப்படி பிசாசு நீங்கள் பொய்யன்றீங்க? அவன் உண்மைதானே சொல்லியிருக்கான். உண்மைதான் சொன்னான், ஆனால் என்ன நடக்குன்னு சொல்லலை அவன். சரி, இப்போ மனசாட்சியால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தேவன் கான்சியன்ஸ் பேஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர்றார். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அண்டர்லைன் த வேர்ட். எங்கே அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்லுங்கள். இருதயத்தின் நினைவு. இப்போ அப்போ அவனை அழிக்கிறதுக்கு முன்னாடியும் இருதயத்தின் நினைவை தான் சொல்கிறாரு. அழித்த பிறகு அவர் வருத்தப்படும் போது கூட இருதயத்தின் நினைவு இருந்தாலும் அவனை அழிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். ஸோ இருதயத்தின் நினைவு வந்து இதாகிட்டே இருக்குது. ஆதியாகமம் 6:1 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது. இது எல்லாமே எதைத்தான் சொல்கிறான்னு சொல்லுங்கள். அவனுடைய மனசு. அப்போ இங்கே வந்து நினைவு நல்லது வேண்டும் என்பது தான். நினைவு தான் இங்கே வந்து அடுத்த நியமம். ஆனால் மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? நினைவு சரியில்லாத போனப்போ ஆதியாகமம் 6:7 வாசிங்க. ஜட்ஜ்மெண்ட், நியமம் மாறுது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். ஓகே. 6:7, 6:13, அடுத்து 7:11 to 24. இது எல்லாம் எதை சொல்லுதுன்னா அழிவை பற்றி சொல்லுது. மனுஷன் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. ஒரு 8 பேர். 8 மீன்ஸ் நியூ பிகினிங். எட்டு பேர் மட்டும் உயிரோடு காக்கப்படுகிறார்கள். காக்கப்பட்டவொன்னே இப்போ இவங்க என்ன ஆகுறாங்க? நோவா காலம். 2 காலம் முடிஞ்சிருச்சு. ஒன்று ஆமாம், அடுத்து மனசாட்சியின் காலம். அங்கே வேறு நியமம், 2வது காலத்தில் வேறு நியமம். இப்போ 3வது காலத்தில் ஆதியாகமம் 9:7 புது உலகத்தில் புது நியமத்தை கொடுக்குறாரு. வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து. பழுகி பெருகி வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். விருத்தியாகுங்கள் அப்படின்றார். ஸோ இப்போ இதை என்ன நியமம் கொடுக்குறாரு? இப்போ உனக்கு ஒரு நியமம் தான். அது என்ன நியமம்? நீங்கள் பழுகணும், பெருகணும், பூமி எங்கும் என்ன செய்யணும்? நிரப்புங்க. இப்போ ஒரே ஒரு நியமம் இருக்குது. என்னென்னா பூமியை நிரப்பணுன்றது. ஆனால் என்ன பண்ணால் நம்ம எங்கேயுமே சிதறி போகக்கூடாதியா, ஒரே இடத்துல இருக்கணும். இருந்து பாபேல் கோபுரத்தை கட்டி ஒரு நகரத்தை கட்டி எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வந்து மாதிரி வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங். அவன் வேறு டிமானிக் பொசஸில் வேறு விஷயங்கள்லாம் பண்ணான். பட் எனிஹவ் தேவன் சொன்னதை அவன் செய்யலை. பரம்பி சிதறி பூமி எங்கும் போகணுன்னு சொன்னார்ல தேவன், அவன் செய்யலை. அவன் என்ன செஞ்சான்? ஆதியாகமம் 11:4 வாசிங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சிதறி போடான்னு அவர் சொன்னார். இவன் சிதறி போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறான். 3வது காலத்தில் இருந்த நியமம் பழுகி பெருக வேண்டும் என்பது. அந்த நியமத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? பிரேக் பண்ணி மனுஷன் என்ன செய்கிறான்? ஒரே நகரத்தில் கட்டி அதில் குடியிருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அப்போ
அடுத்து திரும்ப நியமம் மாறினால ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது? ஆதியாம் 11:5, மனுஷன் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதற்கு கர்த்தர் இறங்கிட்டார். பால் காய்ச்சலுக்கு வந்து பத்திரிகை வைக்காமல் வந்துட்டாப்புல. 11:5. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிற மற்றவர் அறியாதபடி பாஷையை தாறுமாறாக்குவோம். கர்த்தர் அவர்கள் அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். 11:7, 8, 9. கர்த்தர் அவர்களை தாறுமாறாக்கினபடினால் பாபேல் என்று வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கு? அதுக்கப்புறம் ஹீப்ரு வந்திருக்கு. ஏன்னா உலகத்தின் பழமையான பாஷை தமிழ் தான் நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க யூனிவர்சிட்டி அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீப்ரு, அப்புறம் சைனீஸு, அப்புறம் க்ரீக்கு, அப்படி தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்னா அப்போ பாபேல் கோபுரத்தில் தமிழ் தான் பேசியிருந்துருக்கணும். ஆமாம். சிதறி பண்ணிட்டார். ஜட்ஜ்மெண்ட்டு காலம், நோவாவின் காலம் வந்து மனித ராஜ்யத்தின் காலம் தேவன் கொடுத்தது. அதில் அவர் கொடுத்த நியமம் வந்து பழுகி போங்கள் அப்படின்றது. அவன் செஞ்ச தப்பு வந்து ஒரே இடத்துல இருந்தது. தேவன் கொடுத்த தண்டனை என்ன? சிதறி பண்ணது. இங்கே கொலை செய்யாது இருப்பாங்க, எதுவுமே வரல பாருங்க. இவங்களுக்கு பிரமாணமே வரல. அப்போ எதை வச்சு தான் நியமம் இருந்துச்சு? அப்போ நீ வந்து நியாயப்பிரமாணத்தை இப்போ பேசுனீன்னா, அப்போ அதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருந்தவன்லாம் தேவன் எப்படி ஜட்ஜ் பண்ணார்? நியாயப்பிரமாணம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வந்துட்டு போயிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரீல் பெட்டியும் காணாமல் போயிடுச்சு, நடித்த நடிகைகளும் செத்து போயிட்டாங்க. இது திரும்ப திரும்ப மோசை படத்தை ஓட்டு அடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சிலுவையில். ஓகே, 4வது காலம் என்ன காலம்? ஏஜ் ஆஃப் ப்ராமிஸ், வாக்கு தத்தத்தின் காலம். ஆபிரகாம் ஸ்டார்ட் ஆகிறான். எல்லாம் செதறி போய் அப்படி கிடக்கும்போது ஒரே ஒருத்தனை சூஸ் பண்ணுறாரு ஆபிரகாம். ஆதியாம் 12:1-7. நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா அந்தந்த காலத்தில் இருக்கிற ஆளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று ஆதாம் காலம், அடுத்து நோவா காலத்துக்கு முன்னாடி வந்து மனசாட்சியின் காலம். அது மட்டும் மனசாட்சியின் காலம். அதை ஏனோக்கின் காலம் கூட வச்சுக்கலாம். அதை ஏனோக்கின் காலம் மனசாட்சியின் காலம், ஆதாம் காலம் இன்னசென்ட்டு கலங்கமற்ற காலம், நோவாவின் காலம் வந்து மனித ராஜ்யத்தின் காலம், அடுத்து ஆபிரகாமின் காலம் வாக்குத்தத்தத்தின் காலம். வாசிங்க ஆதியாம் 12:1-7. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே நியமம் என்ன? ஒவ்வொரு காலத்திற்கும் நியமம் மாறிட்டே வருது பாருங்க. இங்கே வந்து ஒரே ஒரு நியமம் தான் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒன்று இங்கே பாருப்பா. அவன் பாருங்க 3 கல்யாணம் பண்ணான் ஆபிரகாம். 3 எனக்கு தெரிஞ்சு 3 பண்ணியிருக்காப்புல. எத்தனை வந்து சாரா அது மீதியா என்னென்னமோ பண்ணியிருக்கான். கேத்துரால்னு ஒருத்தன் முடிச்சிருக்கான். அதெல்லாம் பற்றி அவர் பேசவே இல்லை. ஏன்னா அங்கே நியமமே அதை பற்றி வரல. அங்கே ஒரே நியமம் என்ன தெரியுமா? கானானுக்கு போ, அவ்வளோதான். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? வாசிங்க ஆதியாம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பார்த்தீங்களா? நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் செய்ய மாட்டேன்றான். கானானுக்கு போன்னு சொன்னப்ப ஆபிரகாம் செஞ்ச தப்பு, எகிப்துக்கு போனான். ஆனால் ஈசாக்கு ஒருத்தன் தான் வந்து கொஞ்சம் சொன்னதெல்லாம் கரெக்டாக. ஈசாக்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ இந்த தேசத்துலேயே இரு, எகிப்துக்கு போகாத, இங்கே விதைன்னார். அவன் விதைச்சா 100 மடங்கு பலன் இருந்துச்சு. யாக்கோபுட்டையும் சொன்னார் எகிப்துக்கு போகக்கூடாது அப்படின்னாரு.
அதனால தான் யோசேப்பு வந்து எகிப்தில் இருந்த கூட யாக்கோபு போய் கேட்குறான், நான் போகலாமா ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆபிரகாம்கிட்ட தேவன் சொன்னது எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். என்ன நடந்துச்சு? ஆதியாம் 12:10 எகிப்துக்கு போனான். சரியா? அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? ஆதியாம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பார்த்தீங்களா? கோமாயிட்டார். நான் வேணான்றேன், அந்த ஊருன்னு போறீங்களேடா, அந்த ஊரில் நீங்கள் அடிமையில வாழுங்கடா, போங்கடா, 400 வருஷம். சொல்கிற புரியுது உங்களுக்கு? எகிப்துக்கு போனபடினால் உன் சந்ததியார் அங்கே 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள். சொன்னது போல் அவர்கள் என்ன செய்தார்கள்? உபத்திரவப்பட்டார்கள். அடுத்து 15-14 வாசிங்க. 14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி அவங்ககிட்ட வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவேன் என்று சொல்கிறார். ஸோ நியமம் என்ன ஆகுது? எகிப்துக்கு போகாதே என்பது நியமம். ஆனால் ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். தேவன் என்ன செஞ்சார்? நீங்கள் அங்கே 400 வருஷம் அடிமையாக இருப்பீங்கடா, அப்புறம் வெளியே கூட்டு வர வேண்டான்னாரு. சொன்ன மாதிரியே யோசேப் மூலமாக பூர்வ காலத்திலே என் ஜனங்கள் எகிப்திலே தங்கும்படிக்கு போனார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க? அடிமை ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த காலம் ஸ்டார்ட் ஆகுது. யோசேப் மூலமாக பூர்வ காலத்திலே என் ஜனங்கள் எகிப்திலே தங்கும்படிக்கு போனார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க? அடிமை ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த காலம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து வெளியே கொண்டு வரும்போது இது யார் காலம்? யார் கூட்டிகிட்டு வரா? அது தெரிஞ்ச நான் என்றீங்க என்ன சொல்கிறீங்க? மோசேயின் காலம். இது என்ன காலம் சொல்லுங்கள்? இதுதான் பிரச்சனைக்குரிய காலம். என்ன காலம்? நம்மளை விரட்டி கொண்டுகிட்டு இருக்காங்களே, நியாய பிரமாண காலம். எப்போவுமே பயலுக பாருங்களேன், இப்போ வந்து 3வது பீரியடில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பீரியட் புக்கை திறந்து வைக்க மாட்டாங்க, 2வது பீரியட் புக்கை திறந்து வச்சுருப்பாங்க. முந்தின கிளாஸ் ஏதோ அது. இப்போ நமக்கு பிரச்சனைன்னா முந்தின கிளாஸ் இவன் தானே, அதனால இந்த புக்கை திறந்து வச்சுட்டு இன்னும் மூடாமலே பிரமாணம். வாத்தியாரை வந்துட்டு போயிட்டாருப்பா, நீ அடுத்த கிளாஸுக்கு இல்லை. எவனாச்சும் மனசாட்சி புக்கை திறந்து வச்சுருக்கானா? பாருங்கள், அந்தந்த காலகட்டத்தில் அதாவது கரெக்டாக செஞ்சாங்க. அதாவது வந்து கலங்கமற்ற காலத்துக்கு அப்புறம் மனிதன் மனசாட்சியின் காலம் ஓப்பன் ஆகுது. மனசாட்சி ஆனவுடனே எல்லாமே மனசாட்சி பேஸில் நடக்குது. அப்போ வந்து ஒருத்தன் லாமேக்குன்னு ஒருத்தனை கொன்னுட்டான். கொன்ன உடனே அவனை அவன் கொலை செஞ்சிட்டான். உடனே உனக்கு தண்டனை வருண்டான்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், இவன் பேர் என்ன, காயின்னு ஒருத்தனை கொலை செஞ்சான்ல, யாரை? சகோதரனை. அப்போ வந்து கர்த்தர் சொன்னார், அவன் சாபம் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார், உன்னை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி வரும்னார்ல. இந்த லாமேக்கு இன்னொருத்தனை கொண்டுட்டு சொல்கிறான், நான் வந்து காயமுண்டாக ஒரு வாலிபனை கொன்னேன், தழும்புண்டாகத்தான் ஒருத்தனை நான் கொலை செஞ்சேன். சும்மா இருக்கவனை கொல்லலப்பா, காயின் சும்மா இருக்கவனை கொன்னான். மனசாட்சி இப்படி பேசுகிறான். சும்மா இருக்கவனை கொன்னவனுக்கு 7 பழினா, என்னை அடிக்க வந்தவனை கொன்ன எனக்கு என்னை தொட்டால் 77 பழிடான்றான். அவங்களுக்கு பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபுல்லாக வந்து மனசாட்சியின்படியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நோவா காலம், அதுக்கப்புறம் ஆபிரகாமின் காலம், எகிப்துக்கு போகக்கூடாதுன்றது. நியமம் மாறுகிறது, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நியாயப்பிரமாண காலம் வரும்போது தான் கர்த்தர் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் சீனாய் மேலே நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. வீட்டில் போய் அதை வாசிங்க. யாத்திராம் 19ஆம் அதிகாரம், யாத்திராம் 19 3-8, அடுத்து யாத்ராகமம்
20 வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 3 ஸ்டார்ட் ஆகும். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை தவிர நீ வேறு யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒர்ஷிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அங்கே சொல்கிறார் தேவன். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? 2 ராஜாக்கள் 17 வாசிங்க. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். யாத்ராம் 20:3-4-5 வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரத்தையும் உண்டாக்க வேண்டாம்ன்றார். இவங்க என்ன செய்கிறாங்க? 2 ராஜாக்கள் 17 2 ராஜாக்களில் வந்து அவன் தப்பு பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2 ராஜாக்கள் போகிறோம். ஆனால் அவன் வாங்கிட்டு இறங்குறப்பே பண்ணிட்டான். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. அப்போ பிரமாணத்தை வாங்கி இறங்கின அன்று 3000 பேர் செத்தார்கள். என் கேள்வி என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரான் இல்லை, சீனாய் மலை வரைக்கும் முறுமுறுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். அவங்களுக்கு அடியை விழுகலை பாருங்கள். ஏன்? சட்டம் வந்து இன்னும் சீனாய் மலையிலேருந்து அமல்படுத்தலை. அதனால் முந்தின சட்டம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ சட்டத்தை வாங்கிட்டான் பாருங்க. வாங்கின அன்னைக்கு 3000 பேரை ஒரே நாளில் சாகுறாங்க. ஏன் சார்? சட்டம் அமலாயிருச்சுப்பா, காலம் மாறிடுச்சு, நியாயப்பிரமாண காலம் வந்துருச்சு, அதனால் நியமம் மாறிடுச்சு. பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலை பிரமாணம் வாங்கின அன்று 3000 பேர் செத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பரிசுத்தாவினர் வந்த அன்று 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். அங்கு 3000 பட்சிக்கப்பட்டார்கள், இங்கு 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால தான் பழைய ஏற்பாடு படிக்கும்போது ஆதியாம் மரித்தான், ஆபேல் மரித்தான், 900 வருஷம் இருந்தான், அவனுடைய ஜீவ நாட்கள் இவ்வளவு தான், இவன் மரித்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேத்து இவ்வளோ நாள் இருந்தான், மரித்தான். அடுத்து ஏனோக்கு இருந்தான், மரித்தான்னே வரும். ஆனால் புதிய ஏற்பாடு தொடங்கும்போது அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், எல்லாம் ஜீவனின் புத்தகம். ஜீவனை பற்றியே பேசும். பழைய ஏற்பாடு மரணத்தை பற்றியே பேசுது. ஸோ ஓல்டு கவர்னன்ட்டில் இது ஓப்பன் ஆன உடனே, மோசேயின் காலம் ஓப்பன் ஆன உடனே லா வந்துருச்சு. வேறு யாரையும் கும்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 9 கட்டளை ஆக்டு, ஒரு கட்டளை தாட்டு, கொலை செய்யாத ஆக்டு, விபச்சாரம் செய்யாத ஆக்டு, பொய் சொல்லாத ஆக்டு, அடுத்து பிறர் பொருளை இச்சியாத மைண்டு. இந்த 9 தப்பிச்சிடுறாங்க, ஆனால் 10 சிக்கிடுவாங்க. அதனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. செயலில் நீ செய்யாமல் இருக்கலாம், ஆனால் 10வது கட்டில் மிஸ் ஆகுதில்ல. அப்போ ஒருத்தன் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுந்துட்டான், டக்குன்னு அவனுக்கு ஒரு செயினை போட்டு ஒரு எப்படி இந்த மாதிரி ஒரு செயினை போட்டு டிஎல் மூடி எழுதுறாரு. இப்படி போட்டு இவனை வந்து பிடிச்சி காடானா இவன் பிடிச்சி தொங்கிட்டு வரான். அந்த ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு கட்டளை 10 கட்டளை தொங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு வளையம் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. 9 கரெக்டாக இருக்குது, ஒரு வளையம் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவன் எங்கே தான் போவான்? அதான் சொல்கிறான், 10 கட்டளையில் ஒன்றில் தவறினால் எல்லாத்துலேயும் தவறின. இப்போ மனிதன் ஒவ்வொரு காலமாக வருது, ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு நியமம் வருது. நியாயப்பிரமாணம் மோசேயின் காலம் வரப்போ நியாயப்பிரமாண நியமம் வருது. அதனால் அவங்களுக்கு என்ன 2 மிகப்பெரிய விஷயம். ஒன்று, அவன் கொடுத்த பிரமாணங்களை அவர்கள் மீறினார்கள். 2வது, மேசியா வருகையை பற்றியும் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களிடத்து எழும்புவார் என்பதை பற்றியும் மோசே சொன்னால் அதை மீறிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி வரும்போது அவரை சிலுவையில் இருந்தார்கள். 2 அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. வீழ்ச்சி 1, 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு அதில் வந்து 2 ராஜாக்கள் 17:17 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிக் பண்ணி கொடுத்துருக்குறோம், எப்படி பிரமாணத்தை மீறாயின்னு.
அப்போ 2 ராஜாக்கள் 17:18 இருக்குது. கர்த்தர் கோபமடைந்து அவர்கள் தம்முடைய முகத்தை அகற்றினார். யூதா கோத்திரம் மீதி ஆயிற்று. அதுக்கப்புறம் ஜனங்கள் கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளாமல் 2 ராஜாக்கள் 17:19 இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். அடுத்த 2 ராஜாக்கள் 17:20 ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தன் முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர்கள் ஒப்பு கொடுத்தார். அதான் இயேசு சொன்னார், வானத்தை நிதானிக்கிற, பூமியை நிதானிக்கிற, காலத்தை நீ நிதானிக்கலே அப்படின்றார். அப்போ 2வது வீழ்ச்சி, இயேசு கிறிஸ்துவ மேசியாவை உங்களுக்கு தருவேன்னு சொன்னப்போ அவரையும் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. மத்திய 27:1 27 வரைக்கும். அப்போ அதற்கான தீர்ப்பு, 2க்கான தீர்ப்பு லூக்கா 21:20, மத்திய 24. மத்திய 24 இப்போ வாசிக்கிறாங்களே, இது நியாயப்பிரமாண காலத்துக்கான தீர்ப்பு. எருசலேம் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கும். புறஜாதியாரோட கால் அங்கே என்ன செய்யும்? மிதிக்கப்படும். அந்நாட்களில், அதாவது லூக்கா 21:20, 21:21, 21:22 யாராச்சும் வாசிங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. இங்கே பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறினால அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு காலத்துலேயும் தண்டனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய ஃபைனல் கிபி 70 தீத்துராயன் படையெடுத்து எருசலேமை தீக்கரையாக்கி கடைசியாக டோட்டல் யூத கோத்திரத்தையே அடித்து தகர்த்து உலகமெங்கும் சிதறடிச்சிட்டான். உலக சரித்திர வரைபடத்தில் எருசலேம்னு ஒரு இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே இல்லாமல் என்ன ஆகி போயிடுச்சு. மேப்லே இல்லை. நீங்களும் பிரமாணத்தை கை கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இந்தியாவே மேப்பில் எல்லாம் போயிடப்போகுது. மேப்ல எல்லாம் போயிடுச்சு. திரும்ப ஒரு பெரிய ஆச்சரியம், உலக வரைபடத்தில் புதிதாக அந்த மேப்பில் புதுசாக ஒரு நாடே உருவாச்சு. அதுக்கப்புறம் அது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு. நியாயப்பிரமாணத்தின் காலம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. 21:21, 21:22, 23, 24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புற ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். சகல புறஜாதியருக்குள்ளும் சிறையாக்கப்பட்டு போவார்கள். அடுத்து, புற ஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்க? எருசலேமுக்கு தானே வந்திருக்கு. இதை எடுத்து எப்படி 2ஆம் வருகை, அந்தி கிறிஸ்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறான்னு புரியல எனக்கு. ஓகே, அது வேறு ஸ்டடியை பார்த்துக்குவோம். மோசேயின் காலத்தில் நியாயப்பணம் கொடுக்கப்பட்டது. பிரமாணம் வாங்கினதுலேருந்து தொடர்ந்து தண்டனைகள் வந்து கொண்டே இருந்தது. அடுத்து இயேசு வர்றாரு. எல்லாம் ஜோராக அவர் கைத்தட்டுங்க. ஆமாம், கிருபையின் காலம் ஆரம்பமாகிறது. இந்த காலத்தில் நீங்கள் பிறந்தீங்களே, அதுக்கே ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா சிக்கல் வேறு மாதிரி ஆயிருக்கும் பிரச்சனை. கிருபையின் காலம். ஒருத்தன் ஓய்வு நாளில் விறகு பிறக்கிறான். ஒரு அம்மா விபச்சாரம் பண்ணுது. 2 பேரில் யாருங்க பெரிய தப்புன்னா? ஒருத்தன் விறகு பிறக்கிறான், ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறான். பெருசு இருக்குல்லங்க, விபச்சாரம் செஞ்சே பெரிய பாவம்ல. நடந்த கொடுமை என்னென்னா, விபச்சாரம் பண்ணாமல் எஸ்கேப் ஆயிடுச்சு, விறகு பொறுக்கணும் செத்துட்டான். ஏன்னா விறகு பொறுக்கணுமே மோசே கூட பிறந்தான், விபச்சாரம் பண்ணாமா ஏசுனார் பக்கத்தில்.
அப்போ காலம் மாறும்போது நியமம் மாறுது. அதான் பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு காரியத்திற்கும் காலமும் நியமமும் உண்டு. அப்போ எவ்வளவு நம்மளை நேசிச்சிருந்தா கர்த்தர் இயேசுநாதருக்கு அப்புறம் நம்மளை பிறக்க வச்சிருப்பார். கிபியில் பிறந்ததே ஒரு என்ன செஞ்சார்னு கேட்காதீங்க, இப்போ நீங்கள் பிறந்ததே பெரிய விஷயன்றேன். நான் இலவசமாக நீதிமானாக்கப்படுறோம், கிருபையினால் நீதிமானாக்கப்படுறோம். சரி, கிருபையின் காலத்துக்கு நியமம் இருக்கா? ஒவ்வொரு காலத்துக்கும் காலம் இருந்தால் நியமமும் இருக்கும். இப்போ என்ன நியமம்? வாசிங்க, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் காட். இங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டுட்டா நீங்கள் பிள்ளைகள் ஆயிட்டீங்க. நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்ற வசனத்தை 100 தடவை நீங்கள் கேட்டனால அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள் ஆனீங்கன்றது வேறு விஷயம். ஆதாமோட பிள்ளைன்ற இடத்துலேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிட்டீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், அதுக்கு தான் ஆமென் வருது. ஏன்னா அவனுடைய சாபக்கேடுகள் தான் இப்போ முழு உலகத்தை காலி பண்ணிகிட்டு இருக்கு. நான் என்ன ஆகிட்டேன்? அவன்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன். டிஸ்கனெக்ட் ஆகி கிறிஸ்து என்கிற வேறொருவருடையராயிட்டேன். காட்டு ஒளிய மரத்துலேருந்து வெட்டப்பட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை காலங்கள் இருந்துச்சு பாருங்கள். அத்தனை காலங்கள்லையும் எவனுமே ஆதாம்கிட்ட இருந்த அந்த ரூட்டை கட் பண்ணவே முடியாது. நீ எந்த காலத்தில் இருந்தாலும், நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டாலும் சரி, மனசாட்சியில் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ரூட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எந்த ரூட்டு? ஆதாம். அதை எந்த காலமே கட் பண்ணலை. ஆனால் இயேசு வந்தப்போ தான் அந்த பிளட் லைனையே டிஸ்கனெக்ட் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமென். அதனால தான் இந்த காலம் தேவனுடைய பிள்ளையாவே தேவனுடைய சாயலை மறுபடியும் மீட்டு கொடுக்குறாரு. இத்தனை காலங்களை தேவன் ஏன் கொடுத்தாருன்னா, மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலே நீதிமானாக முயற்சி எடுத்த போது உனக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்தேன். பிரமாணத்தை வச்சு காமிச்சேன், மனசாட்சியின்படியாச்சு நடன்னு சொன்னேன். அடுத்து இந்த ஒவ்வொன்றிலையும் ஒரு நியமத்தை கொடுத்தாரு. மனுஷன் மீறிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியுமே மீறுவான்னு. அப்போ அந்த மீறுதல் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் எதுனா, ஆதாமோட சீடு. அந்த சீடு தான் மனுஷனை மீற வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இயேசு வந்தோடனே சீடை தூக்குடானார், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார். சிலுவையில் பாவத்தை தலையை நசுக்கினார். பாவம்ன்றது ஆதாமோட சீடு. அடுத்தது நல்ல ஒளிய மரத்தோடு நம்மளை இணைத்து அதனுடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாக மாற்றிட்டார். எப்படி ஆதாம் பிள்ளையாக இருக்கும்போது ஆதாமுடைய மரணம் உங்கள்கிட்ட தூங்குறப்ப எந்திரிக்கிற வேலை பார்த்துக்கிட்டே இருக்குமோ, அப்படி அதிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி இயேசுவோட பிள்ளையானனால நீங்கள் தூங்கும்போது எந்திரிக்கும் போது அந்த ஜீவன் உங்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்ல, நாளுக்கு நாள் நீங்கள் இன்னும் ஆரோக்கியமாகிட்டே போவீங்க. ஏன்னா ஜீவன் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். அப்போ இங்கே ஏற்றுக்கொள்வது என்பது தான் இங்கே நியமம். அடுத்து ரோமர் 8:1-14 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரெண்டாவது, நாம் ஆவியின்படி நடக்கும்படி அழைக்கப்பட்டோம். இதுவரைக்கும் மாம்சத்தின்படி நடந்தோம். ஏன்? ஆதாமுடைய சீடு நமக்குள்ளே இருந்துச்சு. அது டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். ஆன உடனே நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். இனிமே மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். மாம்சம் நம்மளை பாவின்னு சொல்லுது, ஆனால் ஆவி நம்மளை நீதிமான்னு சொல்லிச்சுன்னா ஆவியின்படி தான் நீங்கள் நடக்கணும். மாம்சம் உங்களை குற்றவாளின்னு சொல்லுது, ஆனால் ஆவி இல்லை, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுனால் நீதிமான்னா ஆவியின்படி தான் நடக்கணும். ஆவியானவர் கொடுக்குற சாட்சியின்படி நடக்கணும். இதுதான் இப்போ இருக்கிற நியமம். திரும்ப நீ பாவின்னு சொன்னீங்கன்னா திரும்ப நீ மாம்சத்தில் கேட்ட மாதிரி நடக்கிறேன் நீனு. அடுத்து இதை பற்றி எபேசியர் 2:8 வாசிங்க, கிருபையின் காலத்தை பற்றி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு ஈவு
அடுத்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஸோ கிருபையின் காலம், இந்த காலத்துக்கு என்ன சொல்லலாம்? கிருபையின் காலம்னு சொல்லலாம். அதில் ஆளை வச்சு சொல்லணும், யாரை பேர் சொல்லலாம் சொல்லுங்க? இங்கே இயேசு கிறிஸ்துவின் காலம், இயேசு கிறிஸ்துவின் காலம். இல்லை புறஜாதியார் காலம். ஏன் சார் இதுக்கு புறஜாதி காலன்றீங்க? இது வரைக்கும் வந்த எல்லா காலமுமே இஸ்ரவேலை பேஸ் பண்ணது. நியாயப்பிரமாண காலம் இஸ்ரவேலை பேஸ் பண்ணது. வாக்குத்தத்த காலம் ஆபிரகாம், எபிரேயர் அந்த இதை பேஸ் பண்ணுது. அதுக்கு முன்னாடி முழு உலகத்துக்கான காலம் தான் அது. இப்போ தான் புறஜாதியாருக்குன்னு ஸ்பெஷலாக தேவன் கொண்டு வர்றார் இந்த காலத்தை. நீங்கள் நியாயப்பிரமாண காலத்துக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட அற்புதம் மோசே காலத்தில் இஸ்ரவேலுக்கு தான் நடந்துச்சு. புறஜாதிக்கு அவன் சாப்பிட்ட பிரெட்டில் ஒரு துணுக்கு கூட போடலை. செங்கடல் பிளந்துச்சு, மண்ணா வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. புறஜாதிக்கு ஒன்றுமே நடக்கலை. அதான் அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் சாப்பிட்டு கீழே விழுகிற ஒரு துண்டாச்சு எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. கர்த்தர் சொன்ன கொஞ்சம் பொறுமா, அடுத்த படமே உங்களுக்கு தான் திறக்க போகுதுன்ட்டார். இன்றைக்கி உலகமெல்லாம் அற்புதம் நடக்குது, உலகமெல்லாம் நடக்குது. எருசலேமில் ஒரு அற்புதம் நடக்கலை. அவன் முட்டிக்கிட்டே தான் இருக்கிறான் வெயிலிங் வேலில். இது எங்கள் காலம்யா, புறஜாதியார் காலம் இது. ஸோ எபேசியர் 2:8 படி இது கிரியையினால் உண்டானதல்ல. ஸோ இதுதான் கிருபையின் காலம். கிருபையின் காலம்ன்றது இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக சிலுவையில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடித்து 2 விஷயத்தை அவர் செய்ய வேண்டியிருக்கு. 2 பேர் அடிக்க வேண்டியிருக்கு. ஒன்று பிசாசு, சரியா? இன்னொன்று சுயம். இந்த 2 எதிரி பழத்தை சாப்பிட்டப்ப உள்ளே வந்துச்சு. பழம் புசித்த போது 2மே வந்துடுச்சு. இப்போ ஆதியாம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பிசாசு அழிச்சிருந்தார்னு வச்சுக்காங்களேன், மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கலாம்ல, நீங்கள் நாங்கள் மாட்டோம்னு சொன்னோமா, இல்லை முடியாதுன்னு சொன்னோமா? சார் நாங்கள் செஞ்ச தப்புக்கு நாங்களே பரிகாரம் தேடி இருப்போம் சார் என்று பேசியிருப்பான். ஏன்னா அந்த பழத்தோட எஃபெக்ட் என்னென்னா, அவன் செல்ஃப் அப்படி நிற்கும். நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நீ சுய முயற்சியில் நீதிமானான் முயற்சி எடுக்கிறீல்ல, இத்தனை ஆயிரம் வருஷம் கழித்து கூட. அப்போ அந்த சுயம் வெற்றியை ஓசியில் வாங்காது. அதனால தான் 4000 வருஷம் உனக்கு கொடுத்துட்டேன் மாப்பிள்ள, நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கல. இந்த 4000ல் பிசாசு அழிக்கப்படவில்லை, ஆனால் சுயம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. முடியலன்னான்ல, அதில் என்ன அழிஞ்சிச்சு? செல்ஃப் அழிஞ்சிச்சு. நான் இல்லை, என்னால் முடியாது, முடிவுக்கு வந்துட்டேன். அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் எல்லாம் ஒயிட் ஷீட் வருது. என்னென்னா 400 வருஷம் சைலண்ட் இயர்ஸ். மனுஷன் வாயெல்லாம் அடைச்சார் தேவன். அதெல்லாம் ரோமரில் கூட அந்த வசனம் வரும், வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு. 3:19 வாசிங்க. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை உலகத்துக்கே தரல தேவன், இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் தந்தார். தந்து அவனுக்கு எல்லா பேக்கப்பும் கொடுத்தாரு. கொடுத்து அவன் ஜெயிக்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு. அவனால் முடிஞ்சிச்சா? முடியல. தோத்துட்டு அவன் வாய் தானே அடைக்கப்படணும். நம்ம எல்லா வாயுமே அடைக்கப்பட்டுருச்சான். ஏன்? இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 12 பேர் தோத்துட்டாங்க. ஆடியன்ஸில் இருக்க இந்தியன் ஃபுல்லாக வாயை பற்றிட்டு தானே வெளியே வராங்க. ஏன்னா எங்கள் சார்பாக அவர் விளையாண்டார்கள். அவங்க தோத்துட்டா நாங்கள் தோத்தது தான்.
அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பிரமாணத்தை கை கொள்ள முடியாமல் தோற்று போனப்ப நம்ம எல்லாருமே தோத்துட்டோம். அதனால் நம்மளால் முடியும் அப்படின்னு இனி பெருமை பாராட்டுறதுக்கு இடமே இல்லை. வாய்கள் யாவும் என்னப்பட்டுருச்சான், அடைக்கப்பட்டுருச்சு. ஏன் 4000 வருஷம் அப்படின்னா மனிதனுடைய சுயத்தை தேவன் காலி பண்ண வேண்டியது இருந்தது. அதனால தான் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இந்த கிருபைக்குள்ளே நீ வரணும்னா அது இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல்னால் என்னென்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் அப்படின்ற ஒரு தாழ்மைக்குள்ளே வந்தால் தான் கிருபைக்குள்ளே நுழைய முடியும். அந்த தாழ்மையை அவனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு 4000 வருஷம் தேவனுக்கு எடுத்தது. சுயம் அழிந்தது. அடுத்து பிசாசு எங்கே வச்சு காலி பண்ணுறாரு? சிலுவையில் வச்சு காலி பண்ணிட்டார். செருப்பை கழட்டி போட்டிருப்பான்றார். செருப்பை கழட்டிட்டோம். ஏசுனார், முடிச்சிட்டார். இலவசமாக கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோம். இந்த காலத்தோட நியமம் வந்து இதில் வந்து எப்படி வீழ்ச்சி நடக்குது அதை பார்க்கவே இல்லை. நம்ம வீழ்ச்சி எப்போ நடக்குது, கிருபையிலேருந்து எப்படி விழுகிறோம். கலாத்தியர் 5:4 இது ரொம்ப முக்கியமானது, அதை படிச்சிடணும். கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். முடிஞ்சிரா? ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷன் வீழ்ச்சி அடைஞ்சான்ல, இந்த காலத்திலையும் வீழ்ச்சி அடைய முடியுமா? இந்த காலத்தில் வீழ்ச்சி அடைகிறது எப்படி தெரியுமா? மற்ற இடத்துலலாம் மனுஷன் எதையோ ஒன்று செய்ய முடியாமல் விழுந்தான். இங்கே செய்யக்கூடாத செய்கிறனால விழுவான். புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாண கிரியைகளை இன்றைக்கி நீங்கள் கை கொள்ளணும்னு நீங்கள் நினச்சி, அதன் மூலமாக நீதிமானாகணும்னு நினச்சி, அதன் சுய முயற்சியின்படி நீங்கள் நீதிமானவன் நினச்சிங்கன்னா கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிட்டீங்க, கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசவே கூடாது. பேசுகிறவன் எல்லாம் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிட்டான். அதனால தான் உங்கள் செய்திகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே இருக்க மாட்டார். அங்கே எல்லாம் கிரியையாக இருக்கும். அவங்க கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, கிருபையிலேருந்து விழுந்துட்டாங்க. ரெண்டாவது, எப்படி இந்த கிரேஸ்லேருந்து மிஸ் ஆகலாம்? யோவான் 5:40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. எபிரேயர் 6:1 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, பார்த்தீங்களா, கிறிஸ்துவை பற்றி சொல்லின மூல உபதேச வசனங்கள், அதுதான் அஸ்திபாரம். அதை விட்டுட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். பார்த்தீங்களா, மனம் திரும்புதல்னா என்னங்க? எல்லாரும் என்ன பாருங்க, மனம் திரும்புதல்னா என்ன? இந்த கிரியைகளுக்கெல்லாம் பேர் என்ன சொல்கிறாங்க? செத்த பயன் வாயில மாதிரி செத்த கிரியை பண்ணிட்டுருக்கேன். எப்படியோகிலும் அப்படின்னா செத்த கிரியை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கிரியையெல்லாம் எப்போ விட்டு நீ நீங்குறியோ அப்போ தான் நீ மனம் திரும்பியிருக்க. மனம் திரும்புதல் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? இவன் நினைக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிறவர், தண்ணி அடிக்கிறவர், இதை விடுற அதை விடுறது, இதெல்லாம் விட்டவுடனே நான் நீதிமான் ஆயிடுவேன்றான். நீதிமான் ஆன பிறகு தான் இதெல்லாம் விடுற நீ. மனம் திரும்புதல் என்பது செத்த கிரியைகள், அது ரிச்சுவல்ஸ் அப்படி தான் இருக்குது. அதாவது யூஸ்லெஸ் என்ன ரிலீஜியஸ் ஆக்டு, அதையெல்லாம் விட்டு நீங்கிறது தான். ஏசு முடிச்சிட்டாரு எனக்காண்டி, அதனால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ரோமர் 5:1 நான் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாமா? அந்த கிரியையெல்லாம் விட்டு நீங்கிட்டேன் நான், அதனால் நான் மனம் திரும்பிட்டேன். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அதனால தான் மனம் திரும்புங்கள்ன்ற வார்த்தையை இஸ்ரேல் தேசத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். ஊர்லேயே ஒழுக்கமானவங்க அவங்க தாங்க.
உலகமே அன்சிவிலைஸ்டாக போயிட்டு இருந்தப்ப நம்மலாம் வந்து நரபலி கொடுத்துக்கிட்டு அருவாவை வச்சுக்கிட்டு மீசையை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு தெரிஞ்சப்ப ஒழுக்கமாக வாழ்ந்து கொலை செய்யாதிருப்பாயாக மோபம் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க யார்? இஸ்ரேல் தேசம். அவங்ககிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறாரு, மனம் திரும்புங்கள்ன்றாரு. அவர் எங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கணும்? உலகத்திலே மோசமான கண்ட்ரிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கணும், நல்ல கண்ட்ரியில் பண்ணார். அப்போ மனம் திரும்புதல்னா என்ன? இந்த ரூட்டை விடு. க்ரீக்கில் மனம் திரும்புதல் பற்றி பேசும்போது சொல்கிறேன், க்ரீக்கில் அதோட மீனிங் என்னென்னா வந்து இந்த ரூட்டில் வர்றதை விட்டுட்டு நான் ஒரு ரூட் வச்சுருக்கேன், அந்த ரூட்டில் வா, டேக் அனதர் ரூட்டு. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். நம்ம எல்லாம் அந்த ரூட்டுக்கு வந்துட்டோம், அதனால் நம்ம மனம் திரும்பிட்டோம். அல்லையா சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து செத்த கிரியைகளை விட்டு நீங்குவது, அது வந்து மனம் திரும்புதல். பை கீப்பிங் அவர் செல்ஸ், பை டூயிங், கீப் டூயிங் ரிச்சுவல்ஸ். இதெல்லாம் வந்து அதாவது இப்படி சொல்லலாம், அதே தான் ட்ரைங் டு ஃபுல்ஃபில் த லா. இது எல்லாம் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிரும், கிருபையிலேருந்து விழுகிறோம். எத்தனை காலம் பார்த்தோம்? 6 காலம் பார்த்தோம். 6 காலத்தில் கொடுக்கப்பட்டாங்க. இப்போ நீங்கள் 5 காலத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு படிச்சுட்டு நம்ம காலத்துக்கு இருக்கிற படிக்காமல் விட்டுறக்கூடாது. 5 மறந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொஸ்டின் பேப்பரு இதுதான். என்னது? பை ரிஜெக்டிங், இயேசுவை ஏற்றுக்கொள்வதும், என்ன, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை விட்டு விலகுவதும், கிறிஸ்து முடித்ததின் அடிப்படையிலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிப்பதும், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே பிதாவினிடத்தில் ஒவ்வொன்றையும் நான் பெற்றுக்கொள்வதும், பிதாவை இயேசுவின் நாமத்திலே அவரை அணுகுவதும், நான் ஆதாமினிடத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவனமாய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு பிதாவினுடைய ஜீவனுக்கு நான் சொந்தக்காரனாய் மாறியிருக்கிறேன் என்று வேத வசனம் சொல்லுகிறதை நம்புகிறதுமே நான் கிருபையிலே செய்கிற கிரியையாய் இருக்கிறது. கிருபைக்குள்ள ஒரே ஒரு கிரியை என்னன்னா, கிருபையில் ஒரே ஒரு கிரியை என்னன்னா, அவர் செய்து முடித்ததை விசுவாசிப்பதே என்னுடைய கிரியையாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாட் இஸ் அவர் ஒர்க் டீடு அப்படின்னா வந்து பிலீவிங் வாட் ஜீசஸ் டிட் டன் ஆன் கிராஸ். தேவனுக்கேற்ற கிரியை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. இயேசு சொன்னார். நமக்கு ஒரே ஒரு கிரியை தாங்க, அது இயேசு முடித்தனால நான் நீதிமான் நம்புகிறேன், இயேசு முடித்தனால நான் சுகமாக இருக்கிறேன் நம்புகிறேன், இயேசு முடித்தனால நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன் நம்புகிறேன், இயேசு முடித்தனால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு நம்புகிறேன். இப்போ தான் திரும்ப ஏதேனுக்குள்ள நுழையிறீங்க. ஏன்னா நம்பாததுனால தான் வெளியே வந்தான், திரும்ப நம்புறதுனால நீங்கள் உள்ளே போகிறீங்க.